வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்தது வர்தா புயல். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என எச்சரிக்கை. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை. சென்னை உள்பட 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. சென்னையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் சாய்ந்ததால் மின் விநியோகம் பாதிப்பு. இரவு முழுவதும் மூடப்படும் சென்னை விமான நிலையம். 17 ரயில்கள் ரத்து, புறநகர் ரயில் சேவை நிறுத்தம். சென்னை துறைமுகம் அருகே வர்தா புயல் கரையை கடந்தது. மாலை 6 மணியளவில் முற்றிலுமாக கடந்து சென்றது. வர்தா புயல் மழை காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக நிலை குலைந்திருக்கின்றன. வங்கக்கடலில் உருவாகியிருந்த வர்தா புயல் மாலை 6 மணியளவில் முற்றிலுமாக கரையை கடந்தது. இன்று பிற்பகலில் தொடங்கி புயலின் முதல் பாதியும் தொடர்ந்து மையப்புள்ளி பகுதியும் கரையை கடந்தன. மையப்புள்ளி பகுதி கடந்த நேரத்தில் சுமார் 2 மணி நேரம் நின்றிருந்த பலத்த காற்று இரண்டாவது பகுதி கடந்தபோது மீண்டும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலமாக வீசியது. நள்ளிரவிலேயே சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் தொடங்கிய மழை பகல் முழுவதும் விட்டுவிட்டு பெய்து கொண்டிருந்தது. புயல் கரையை கடந்ததன் காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்துவிட்டன. மாலை 6 மணி வாக்கில் புயலின் முழு பகுதியும் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சாலைகளிலும் குறுகிய தெருக்களிலும் உள்ள பெரிய மரங்கள் முறிந்து விழுந்தன. விழுந்து கிடக்கும் பெரிய மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மரங்கள் விழுந்ததால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் எண்ணூர், வல்லூர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டதால் சென்னை மாநகரமே மின் விநியோகமின்றி இருளில் மூழ்கி கிடக்கிறது. கடற்கரை, வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் போக்குவரத்தும் தொடர்ந்து மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டன. மின்சார ரயில்கள் மட்டும் அவ்வப்போது இயக்கப்படுகின்றன. கடும் காற்று, பெரும் மழை காரணமாக நகர பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் எதுவும் செல்லவில்லை. இன்று பிற்பகலில் மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் இரவும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் பாதிப்பை அடுத்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மிலாது நபி விழாவை ஒட்டி ஏற்கனவே நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் புயல் மழை காரணமாக அனைத்து அரசு, தனியார் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை என மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்த வர்தா புயல் வலுவிழந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு வடகிழக்கே வங்கக்கடலில் 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த வர்தா புயல் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை கடந்து சென்றது. மதியம் 1 மணி அளவில் வர்தா புயல் கரையை கடக்க தொடங்கியது. இதனால் மணிக்கு 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக புயல் கரையை கடந்து கொண்டிருந்ததால் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழையும் கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. சென்னைக்கு மிக அருகே வர்தா புயல் கரையை கடந்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தற்பொழுது அதிதீவிர புயல் என்ற நிலையில் வர்தா புயல் சென்னையில் கடந்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை துறைமுக பகுதி அருகே புயலின் மையப்பகுதி மாலை 3:30 மணி அளவில் கடந்ததாக அவர் கூறினார். புயலின் கிழக்கு பகுதி மாலை 6:30 மணிக்குள் கடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். காற்றின் வேகம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மரக்காணம் வரை பரவி இருந்ததாகவும் அவர் கூறினார். தீவிர புயல் என்ற நிலையில் இருந்து குறைந்த வர்தா புயல் இரவு 11:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிதீவிர புயல் பார்த் சென்னை அருகே இன்று 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்தது.
கரை கடந்த பொழுது தரைக்காற்றானது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. தற்பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 75 கிலோமீட்டர் முதல் 85 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. தொடர்ந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மழை படிப்படியாக குறையக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும். ஆனால் படிப்படியாக அளவு குறையும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு வட தமிழக பகுதிகளிலே அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வர்தா புயல் தொடர்பாக கேட்டறிந்தார். அப்போது புயலை எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதல்வர் கூறினார். புயல் பாதிப்பிற்கு உள்ளாகிய மாவட்டங்களில் மூத்த IAS அலுவலர்கள் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர், மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவம் மற்றும் கடற்படையினரும் போர்க்கால அடிப்படையில் தயார் நிலையில் இருந்ததாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். வர்தா புயல் தாக்கத்தால் சென்னையில் சூறாவளி காற்று 190 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டது. இது தவிர நகரம் முழுவதும் 1000க்கும் அதிகமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வர்தா புயல் இன்று மாலையில் கரையை கடந்துள்ள நிலையில் சென்னை நகர மக்களை புரட்டி போட்டு சென்றிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். வர்தா புயல் உருவான நிலையில் நேற்று முதலே சென்னையில் இரவு முழுவதும் பலத்த மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே பலத்த காற்றும் வீச தொடங்கியதால் மக்களின் நடமாட்டம் குறைய தொடங்கியது. ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தன. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை, அதேபோல தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்தும் குறைவாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று பகல் 11 மணிக்கு மேல் மிக பலத்த காற்று வீச தொடங்கியதால் ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் ஒடிந்து விழத் தொடங்கின. இதனால் போக்குவரத்துகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. புயல் வந்து என் ஏஜில் இது வரையும் பார்த்ததே கிடையாது. இந்த பார்க்கிங்கில் விட்டு இந்த கார் மேலெல்லாம் மரம் விருந்து கார்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ரோடு ஃபுல்லாக எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. திரும்ப எப்படி வீட்டுக்கு போகுது அது மாதிரி தெரில. எல்லா ரோட்லேயும் வந்து மரம் விருந்து பிளாக் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் ஜாம் அது இதுன்னு எல்லாமே. காலையில் வரைச்ச ட்ரெயின் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டோம், எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் சொல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட்டில் நம்ம இப்படி நின்று கூட பேசிகிட்டு இருக்க முடியாது, அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும். பட் இந்த புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜிலோன்னு இருக்குது. பஸ்ஸு வந்து வரலன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பஸ்ஸும் இது வரைக்குமே பார்க்கவே இல்லை. யாரும் எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியல. ஸ்டம்பிச்சு போய் இருக்கு. நாங்களும் அப்படி நின்றுட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு புயல் இது வரைக்கும் பார்த்ததில்ல சார். இது வந்து ரொம்ப நான் பிறந்ததுல கூட இந்த மாதிரி ஒரு காற்றையும் பார்த்ததில்ல. இந்த அளவுக்கு இது வேகமாக வீசணுங்கிறது யாருக்கு தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 1 வே. இப்போ தான் 2 வே. ஒரு வண்டி வர மாட்டேங்குது. காலையிலேருந்தே வந்து எல்லா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மரம்லாம் எப்படி தான் ஆடிச்சது தெரியல சார். அந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு பேய் காற்று விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் மீண்டுள்ள நிலையில் இன்று வந்த வர்தா புயலால் சென்னை நகர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்தது. பலத்த காற்று, கனமழை என நகரம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. இதனால் 8000க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வர்தா புயலானது சென்னைக்கும் ஆந்திரத்துக்கும் இடையே கரையை கிடக்கும் என்று வானிலை மையம் அறிவித்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதியில் கனத்த மழையுடன் மற்றும் புயல் காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கியது. இதனால் சென்னையின் நகர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதியில் தங்கியிருந்த மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சுமார் 8000க்கும் அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் புயலின் தாக்கம் அதிகமாக இருப்பதை தொடர்ந்து சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக சாலையில் இருந்த மரங்கள், மின் கம்பங்கள் மற்றும் மின் ஒயர்களில் மீது விழுந்ததை அடுத்து மின் விநியோகம் பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் மின் விநியோகம் பணி இன்று இரவுக்குள் சென்னைக்குள் சீரடையும் என்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் நாளை முதல் சீரடையும் என்று தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வர்தா புயலின் மற்றொரு பகுதியான
கிழக்கு பகுதி 4 மணிக்கு மேல் கரையை கடக்க உள்ள நிலையில் புயலின் வேகமானது 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசத் தொடங்கியது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வரதா புயலின் காரணமாக சென்னை நகர மக்களின் இயல்பு வாழ்க்கை மேலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. வேந்தர் செய்திகளுக்காக பிரதீப்புடன் மாரியப்பன். சென்னையில் வரதா புயலின் மையப்பகுதி கரையை கடந்தபோது 192 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று கோரத்தாண்டவம் ஆடியது. வீடுகளின் மேற்கூரைகள் மற்றும் அலுவலகங்களின் மாடியில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரையும் சின்னாபின்னமானது. சென்னையின் பெரும்பாலான இடங்களில் மரத்தின் அடிப்பாகத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாமல் கான்கிரீட் கலவையால் மூடப்பட்டிருந்தன. இதனால் பலமிழந்து நின்ற ஆயிரக்கணக்கான மரங்கள் வரதா புயலின் கோரப்பசிக்கு இரையாகின. வரதா புயலின் பாதிப்புகளில் ஒரு சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வேரோட பிடிக்குதுங்களா? போகலாம் சார். சென்னை துறைமுகம் அருகே வரதா புயல் தற்பொழுது கரையை கடந்தது. இதனால் மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான ஓடு பாதையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் இன்று இரவு முழுவதும் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரதா புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சென்னையில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. வரதா புயல் காரணமாக சென்னையில் பெரும் காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் நகர் எங்கும் தெருவுக்கு ஒரு மரம் என்ற வீதத்தில் அடங்காத மரங்கள் சாய்ந்து முறிந்தும் கிடக்கின்றன. சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு நகரங்களில் இருந்து சென்னை வழியாக இயக்கப்படும் ரயில்கள் காட்பாடி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. பெங்களூருவில் இருந்து வேறு மாநிலங்களுக்கு சென்னை வழியாக செல்லும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. We have also to regulate and divert and partially cancel some long distance trains which are reaching Chennai or coming out of Chennai. Southern Railway Public Relations Department is keeping public posted about the cancellations, diversions, regulation of the trains through their press bulletins on their Twitter account, on their Facebook account and a website. Our officers will keep reviewing situation after regular intervals. இறைதூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் முதல்வர் பன்னீர்செல்வம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். இறைதூதர் நபிகள் நாயகம் இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த உயரிய போதனைகளை கடைபிடித்து வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், இஸ்லாமிய உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 1500 ரூபாயாக உயர்த்தியது, வக்ஃப் வாரியத்திற்கு மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வழங்கியதையும் நினைவு கூர்ந்துள்ளார். பள்ளி வாசல்கள், தர்காக்களை புனரமைக்க 60 லட்சம் ரூபாய் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். நபிகளாரின் அருமையான போதனைகளை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தனது உளமார்ந்த மிலாது நபி திருநாள் நல்வாழ்த்துக்களை திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார். நபிகள் பெருமான் எளிமையாக வாழ்ந்து இனிமையாக வாழ வழிகாட்டியவர் என்றும் ஏழைகளின் நிலை உணர்ந்து அவர்களுக்காக இறங்கியவர் எனவும் குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, அண்ணல் நபிகளாரின் போதனைகள் உயரிய மனித பண்புகளுடன் வாழ மக்களுக்கு வழிகாட்டுபவை என்று தெரிவித்துள்ளார். நபிகளாரின் போதனைகளை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த மிலாது நபி திருநாள் நல்வாழ்த்துக்களை கருணாநிதி கூறியுள்ளார்.
நபிகள் நாயகத்தின் அருட்போதனைகள் உலக மனித சமுதாயத்திற்கான மாமருந்து என மிலாது நபி திருநாளை ஒட்டி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த நாள் மிலாது நபி திருநாளாக உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எளியோரிடத்தில் கருணை, சிந்தனையில் தூய்மை போன்றவற்றுடன் சமுதாயத்தில் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவமும் நிலவி மானுடத்தில் மனிதநேயம் தழைத்து உலகம் செழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணல் நபிகள் இவ்வுலகிற்கு நல்கிய அருட்போதனையாகும். அவையே இம்மண்ணில் வாழும் மனித குலத்திற்கு மாமருந்தாகும் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அன்பு, கருணை, ஈகை ஆகியவை சொர்க்கத்தின் திறவுகோள் என்றுரைத்த இறை தூதர் அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த இந்த பொன்னாளில் உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மலை உச்சியில் திருக்கார்த்திகை தீபம், லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. சென்னையில் பல இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டன. மின் இணைப்பு இல்லாமல் மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். 1994 அக்டோபர் 31 வடசென்னை நோக்கி ஒரு புயல் கரையை கடந்தது. அப்போது பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு காணப்பட்டது. தற்போது 22 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பாதிப்பு மீண்டும் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2010ஆம் ஆண்டு ஜில் என்ற புயல் சென்னையை கரையை கடந்த போது அது வலுவிழந்து போனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. வர்தா புயல் இன்று மாலை கரையை கடந்தது. இது அதிகாலையிலிருந்தே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து வீசத் தொடங்கிய சூறாவளி காற்று நேரம் செல்ல 100 கிலோமீட்டரிலிருந்து 140 கிலோமீட்டர் வேகம் அதிகமாக வீசியதால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன. மின்கம்பங்கள், மின் வயர்கள் அறுந்து கிடந்தது. குறிப்பாக சென்னையில் எந்த ஒரு தெருக்களிலும் மரமே விழாத தெரு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்து கிடந்துள்ளது. சென்னையில் அதிகாலையில் திறக்கப்பட்டிருந்த ஒரு சில கடைகளிலும் புயலின் தாக்கத்தினால் மூடப்பட்டு கிடந்தது. இதனால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஒரு தெருக்களில் இருந்து மற்றொரு தெருக்கு செல்ல முடியாத அளவில் கூட சாலைகளில் நீர்கள் பெருக்கெடுத்து ஓடியது. மரங்கள் சாய்ந்து கிடந்ததால் மக்கள் அவதிக்குள்ளானனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ஆர் முருகேசன். வர்தா புயலின் காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக நிலை குலைந்திருக்கின்றன. சென்னை வேளச்சேரி, தரமணி, மடிப்பாக்கம், காந்தி மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளில் புகுந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வர்தா புயல் தாக்கமாக தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் என்று அதிகாலையிலிருந்தே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பில் வருகின்றனர். மேலும் இந்த சூறாவளி காற்றின் காரணமாக விமான சேவையும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 25க்கும் மேற்பட்ட விமான சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போல வரக்கூடிய விமானங்கள் கூட தாமதமாக வருகின்றன. மேலும் இந்த கனமழையின் காரணமாக சென்னை முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்து உள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த கனமழையின் காரணமாக தெரு மற்றும் சாலையில் இடுப்பலையில் இந்த தண்ணி தேங்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டுள்ளது. மேலும் ஜாஃபர்கான்பேட், சைதாப்பேட்டை, அதே போல அடையார் வழியாக இந்த தண்ணீர் நிரம்பி வருகின்ற காட்சி நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த வேளச்சேரி பகுதியில் உள்ள செக் போஸ்ட், தரமணி உள்ளிட்ட பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசிக்கின்றன. இந்த தாழ்வான பகுதியில் தற்போது தெருக்களும் அது சாலையில் முற்றிலும் தண்ணி தேங்கியிருப்பதால் மேலும் அவருடைய வீடு முழுவதும் இந்த தண்ணீர் உள்ளே புகுதலால் தற்போது அவருடைய இயல்பு வாழ்க்கை கூட முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தும் கூட தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேலும் வேணும் என்பது அவருடைய கோரிக்கையாக உள்ளது. நிறைய மழை வந்திருக்கு. ரொம்ப இதுவரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப காத்தடிக்குது. யாருக்குமே இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இங்க பாருங்க, ஒரே தண்ணி தேங்கிட்டு இருக்கு. நடந்து கூட போக முடியல. இதெல்லாம் யாருக்குமே எல்லாருக்கும் தெரியும். நாளை மழை வரும்னு டெக்னாலஜி டெவலப் ஆகி கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் தண்ணிலாம் போற மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நடந்து போறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். இவ்வளவு காத்தடிக்குது, எங்க பார்த்தாலும் மரம் விழுந்திருக்கு. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியும். என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க எதுவுமே தெரியல. இந்த மாதிரி புயல் வருதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க.
வருதுன்னா எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. நிறைய கம்பெனி லீவ் விட்டுருந்தாங்க, நிறைய ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. வெளியில் வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ கூட பாருங்கள், ஒர்க்கு முடிஞ்சிச்சு. பட் ஆனால் போகிறதுக்கு பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எந்த விதமான வசதியுமே இல்லை. இதுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. விரைவில் சென்னை மாநகராட்சி கூடுதல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்காக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தரமணிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ். வர்தா புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம், மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காலை முதலே மழை பெய்து வருவதால் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர், பொன்னேரி, எண்ணூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பழவேற்காடு பகுதியில் கடல் நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 2000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 60க்கும் அதிகமான படகுகளும் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பழவேற்காடு மற்றும் மணலியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 20 பேர் 2 குழுக்களாக முகாமிட்டுள்ளனர். ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் போட்டு வலை எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்களுடைய நார்மலான ஒரு வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த இடத்துல. அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை. எந்த அதிகாரியும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலை. ரொம்ப கஷ்டப்படுறோம். வெளியே போக முடியல, வர முடியல. எந்த கடையும் இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க மட்டும் தான் இடம் இருக்குது, மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஊர் எல்லாமே மூழ்கி போயிருக்கு. தகுந்த சாப்பாடு, உணவு இல்லாமல் மக்கள் குழந்தை குட்டி எல்லாமே தவியாக வீடு விட்டு வாசலை விட்டு இங்கே ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். ரொம்ப மன கஷ்டத்தில் எல்லாம் மக்கள் தண்ணீர் சின்னரில் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வர்தா புயல் தாக்கத்தால் வடசென்னை மற்றும் வல்லூர் அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் ஒட்டுமொத்தமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலத்த காற்றும் கனமழையும் தொடர்கிறது. புயலின் கரையை கடக்கும் இடங்களாக உள்ளதால் வடசென்னை மற்றும் வல்லூர் அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கடல் சீற்றத்தின் காரணமாக 3 மீனவர்களின் வீடுகள் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டன. வானூர் வட்டத்திற்குட்பட்ட பொம்மையார்பாளையம் கிராமத்தில் 1000க்கும் அதிகமான மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் காரணமாக வீடுகள், மரங்கள், படகுகள் சேதமடைந்து வருவதால் கடற்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வர்தா புயலின் காரணமாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்தது. புதுச்சேரி அருகே உள்ள பொம்மையார்பாளையத்தில் கடலோரத்தில் உள்ள மீனவ குடியிருப்புகளில் கடல் நீர் உள்ளே புகுந்ததால் 3 மீனவ வீடுகள் சேதமடைந்தன. மரம் விழுந்துருச்சு, வீடு விழுந்து 3 வீடு விழுந்துருச்சு. இது யாரும் பார்க்க வரல. இன்னைக்கு எங்கள் ஈசா ரோட்டு கிட்ட போகுது வலை வரலாம். அதுக்கு தூண்டில் வலை கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாகப்பட்டினத்தில் வலை அறுபட்டதில் மீனவர் பலியானார். படுகாயமடைந்த 2 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் கடந்த 8ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றிருந்தனர். வர்தா புயல் தாக்கத்தை அறிந்து கரை திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் வலை அறுபட்டு ராஜாங்கம் என்ற மீனவர் பலியானார். தங்கரசு, இடும்பன் ஆகிய 2 படுகாயமடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் கொட்டும் மழையில் மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட்டது. இது தொடர்பான நமது செய்தியாளர் விக்னேஷ் தரும் நேரடி தகவல்களை இப்போது கேட்கலாம். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மகா தீப திருவிழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த தீப திருவிழாவான முக்கிய நிகழ்வான அந்த மகா தீபமானது சரியாக 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள அந்த மலையின் உச்சியில் ஏற்றப்பட்டது. இந்த காட்சியினை காண்பதற்காகத்தான் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தனர். காலை முதலே இந்த கிரிவல பாதையில் 4 வழிகளிலுமேயே அந்த பக்தர்களின் காட்சியை நம்மால் பார்க்க முடியும்.
முடிந்தது. ஏராளமான பக்தர்கள் இந்த கிரிவல பாதையை வந்து சுற்றி வந்தனர். காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலைகளாகவே வந்து காட்சி அளித்தது. தொடர்ந்து திருவண்ணாமலையில் காலை முதலே வந்து விட்டு விட்டு கடும் மழை வந்து பொய்திருந்தாலும் கூட மாலை 5 மணி முதல் கடும் மழை பொழிவு வந்து ஏற்பட்டது. ஆனால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த மகா தீபத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த மலையை சுற்றியும் வந்து காத்திருந்தனர். அப்பொழுது சரியாக 6 மணிக்கு வந்து அந்த மகா தீபமானது வந்து ஏற்றப்பட்டது. கரும் மேகம் சூழ்ந்திருந்ததன் காரணமாக அந்த காட்சியினை சரியாக வந்து பார்க்க முடியவில்லை. இருந்த போதிலும் அண்ணாமலையாரின் அந்த அருள் வந்து தங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதுதான் பொதுமக்களின் வந்து கருத்தாக இருக்கிறது, பக்தர்களின் கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த தீபம் ஏற்றப்பட்ட பிறகு இங்கு சுற்றி உள்ள அனைத்து வீடுகளிலும் வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றப்பட்டது. பட்டாசுகள் எல்லாம் வந்து வெடிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த மலையை நோக்கி அண்ணாமலையை போற்றி என்ற அந்த கோஷத்தையும் நம்மால் வந்து கேட்க முடிந்தது. சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதம் சம்பவங்களும் நிகழாமல் இந்த கார்த்திகை தீபமானது சிறப்பான முறையில் வந்து தற்போது முடிந்திருக்கிறது. தற்போது அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வந்து வணங்கி வருகின்றனர். இங்கே வருஷம் நாங்கள் திருவண்ணாமலையில் எல்லா வருஷமும் தீபம் பார்த்துட்டு வந்து விளக்கு ஏற்றுவோம். இப்போ வந்து க்ளவுடியாக இருக்கிறதால சரியா தீபமும் தெரியல, எங்களால் அதை பார்த்துட்டு வந்து ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது புயலால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்குது. போன வருஷம் நாங்கள் வந்திருந்தோம் இதயத்துக்கு மேலே மலைக்கு போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர் ஃபுல்லாகவே பட்டாசு செம்மையாக இருந்தது. அந்த விளக்கெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் அந்த மாதிரி பார்க்கலான்னு தான் நான் பார்க்க முடியல மழைனால. வேந்தர் செய்திகளுக்காக அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவர் மணியுடன் எஸ் விக்னேஷ். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி தொடரை கைப்பற்றி இந்திய அணி சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு ரஷ்யா உதவியதாக அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கைக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு ரஷ்யா உதவியதாக அமெரிக்காவின் உளவுத்துறை ரகசிய அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக தற்போதைய அதிபர் ஒபாமா விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கைக்கு டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. மும்பையில் உள்ள வான்கடை திடலில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா அதிரடியாக விளையாடி 631 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் விராட் கோலி இரட்டை சதமும் ஜெயந்த் யாதவ் சதமும் அடித்தனர். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 231 ரன்கள் முன்னிலையில் பெற்ற நிலையில் இங்கிலாந்து அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸை விட 49 ரன்கள் பின்தங்கிய இங்கிலாந்து அணி விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து தடுமாறியது. டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்று ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணி 195 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 36 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி வரும் 16ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலியின் சாதனை பட்டியல் தொடர்கிறது. சென்னையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தோனி 224 ரன்கள் எடுத்திருந்தார். இதுவே இந்திய கேப்டன் ஒருவர் எடுத்த அதிகளவு ரன்னாக இருந்தது. தற்போதைய போட்டியில் கேப்டன் விராட் கோலி 235 ரன்கள் குவித்து இந்த சாதனையை முறியடித்துள்ளார். பன்னாட்டு கிரிக்கெட்டில் ஓராண்டில் 3 இரட்டை சதங்களை அடித்த 3வது கேப்டன் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார்.
ஒருநாள் போட்டி, டெஸ்ட் போட்டி, T20 என 3 விதமான போட்டிகளிலும் 50க்கும் அதிகமான சராசரியை எட்டிய முதல் வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான தற்போதைய தொடரில் 640 ரன்கள் குவித்துள்ளதால் இங்கிலாந்திற்கு எதிரான ஒரு தொடரில் அதிக ரன் குவித்த வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்தது வர்தா புயல். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என எச்சரிக்கை. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை. சென்னை உள்பட 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. சென்னையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் சாய்ந்ததால் மின் விநியோகம் பாதிப்பு. இரவு முழுவதும் மூடப்படும் சென்னை விமான நிலையம். 17 ரயில்கள் ரத்து, புறநகர் ரயில் சேவை நிறுத்தம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.